Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare the subject IoT processors for unannounced exam April-May 2025. The subject code is CEC 369 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion and important question discussion for this particular subject, IoT processors. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. In the subject வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021 regulationல add பண்ண subject, and since it is new regulation, we don't have question paper, previous year question paper for this particular subject. But இந்த subject வந்து ரொம்ப கஷ்டமான subject இல்ல, 100% theory. பட் ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய ஸ்பிளிட் அப்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, and syllabus is also very vast. ஸோ நீங்க நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ நான் சொல்ற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாம படிச்சீங்க அப்படின்னா கன்ஃபார்மா நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் இந்த சப்ஜெக்ட்ல. ஸோ வித் திஸ் we will start this particular video. We will start with unit wise discussion. ஸோ யூனிட் வைஸ் டிஸ்கஷன்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வாஸ்ட் கான்செப்ட்ஸ். ஸோ இதுல வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்கும், அண்ட் as I said நிறைய ஸ்பிளிட் அப்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சப்ஜெக்ட்ல. 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் வரும், அப்ப நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆர்ம் ஆர்கிடெக்சர், அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் மெமரி ஆபரேஷன் அண்ட் கார்டெக்ஸ் M3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே படிக்கிறது நல்லது. தட் இஸ் M3 இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஓவர்வியூ அண்ட் பஸ் ஸ்ட்ரக்சர். இது எல்லாமே கண்டிப்பா படிச்சிருக்கணும். இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம விட்டுருக்கோம். இது எல்லாமே நான் வந்து சொல்லல, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் தான். ஸோ எது வேணா ஸ்பிளிட் அப்ஸ்ல கேட்கலாம். ஸோ அப்ப நான் சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா சாய்ஸ் இல்லாம படிங்க. ஸோ தட் even though if the question, if the other question comes, like நம்ம எதெல்லாம் படிக்காம விட்டுருக்கோமோ அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்தாலும் உன்னால ஈஸியா ஒரு கொஸ்டினாவது ஆன்சர் பண்ண முடியும், ரைட்? அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 2லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் வாஸ்ட் தான், சின்னதா இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் ஒரு கான்செப்ட்மே பாத்தீங்க அப்படின்னா 8 மார்க்ஸ்ல இல்ல 7 மார்க்ஸ்ல நிறைய கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ரைட்? ஸோ யூனிட் 2ல கண்டிப்பா எக்ஸெப்ஷனல் டைப்ஸ், ரைட், அதோடைய இன்டரப்ட்ஸ் என்ன, அதோடைய பிஹேவியர் என்ன, அண்ட் ஃபால்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த நெஸ்டட் வெக்டர் இன்டரப்ட், ரைட், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அண்ட் சிமிலர்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த லேட் அரைவல்ஸ், இன்டரப்ட் லேட்டன்சி, இன்டரப்ட் எக்ஸெப்ஷன்ஸ், இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ், ரைட்? அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 3ல இந்த கார்டெக்ஸ் M3 M4 ப்ரோக்ராமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுல வந்து இந்த டிபிக்கல் டெவலப்மெண்ட் ஃப்ளோ அண்ட் சிமிலர்லி இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லர்ஸ், எங்கெல்லாம் எக்ஸெப்ஷன் அண்ட் இன்டரப்ட் ஹேண்ட்லர் இருக்கோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிளீனா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் வரும், ரைட்? அண்ட் சிமிலர்லி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மல்டி ப்ராசஸர் கன்ஃபிகரேஷன் அண்ட் சிமிலர்லி கார்டெக்ஸ் M3 ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சர், தட் இஸ் M3 M4 மைக்ரோ கண்ட்ரோலர், கார்டெக்ஸ் M3 M4 மைக்ரோ கண்ட்ரோலருடைய ஆர்கிடெக்சர், மெமரி அண்ட் பஸ் ஆர்கிடெக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் யூசர் டெவலப்மெண்ட் டீபக்கிங் டூல்ஸ் என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் சிமிலர்லி இன் சர்க்யூட் எமுலேட்டர் அண்ட் லாஜிக் அனலைசர், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அண்ட் யூனிட் 4 ஒன்ஸ் அகைன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வாஸ்ட் ஏரியா. இந்த யூனிட் 5. ஸோ இந்த யூனிட் 5ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் சி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த ஏரியாஸ்ல இருந்து பார்ட் சி கொஸ்டின் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா இமேஜ் கம்ப்ரஷன் அண்ட் வீடியோ கம்ப்ரஷன் அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அண்ட் சிமிலர்லி ப்ராசஸர் ஆர்கிடெக்சர்ஸ், இதெல்லாம் ரொம்ப கீ ஏரியாஸ். சிமிலர்லி இந்த SOC டிசைனும் வந்து ரொம்ப முக்கியமான ஏரியாஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட் as I said before, you will have a lot of things to study. ஸோ நான் சொன்ன ஏரியாஸ்ல சாய்ஸ் இல்லாம கண்டிப்பா எல்லா கொஸ்டினும் படிங்க, பிகாஸ் ஷோர் ஷார்ட்டா ஸ்பிளிட் அப்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ எம் ரிமைனிங் அகைன் அண்ட் அகைன், ரைட்? அண்ட் இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 புக்ஸ்மே வந்து நான் உனக்கு டவுன்லோடபிள் லிங்கா கொடுத்திருக்கேன். ஸோ அதுலயே தெளிவா கொடுத்திருக்காங்க எந்தெந்த யூனிட்ஸ் வந்து எந்தெந்த புக்ல கவர் ஆகுதுன்னு. ஸோ இந்த ஆல் 3 புக்ஸ் இஸ் அவைலபிள். கண்டிப்பா இந்த புக்ஸ் யூஸ் பண்ணி படிங்க. ஆர்கிடெக்சர் டயக்ராம்ஸ்லாம் இந்த புக்ல இருக்க மாதிரி டயக்ராம் போடுங்க, so that you can score more marks, right? So with this we will start
கொஸ்டின் வைஸ் டிஸ்கஷன். ஸோ கொஸ்டின் வைஸ் டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா யூனிட்லயும் ஒரு 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்திருப்பேன். ரைட், யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கேன். பட் நீங்க இந்த 4 கொஸ்டின்ஸ் நல்லா தெளிவா படிச்சீங்கன்னாவே போதும். ARM architecture and similarly Cortex the instruction set and similarly Cortex M3 implementation overview, அதோட bus structure. ரைட், இந்த ஸ்டாக் மெமரி ஆபரேஷன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத பண்ணா என்னன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், இல்லனா இந்த 4 क्वेश्चंस நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லா படிங்க. அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த 4 क्वेश्चंस நீங்க படிச்சிருக்கணும். as I said, அதுல வந்து ஒரு டாபிக்குமே 7 மார்க்ஸ்லயும் இல்ல 8 மார்க்ஸ்லயும் கேட்கக்கூடிய டாபிக்ஸ் தான். சோ அப்ப பாத்தீங்கன்னா கார்டெக்ஸ் எக்ஸெப்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் டைப் என்ன, அதோட பிரியாரிட்டி என்ன, அதோட ஃபால்ட் எக்ஸெப்ஷன்ஸ் என்ன, இதெல்லாத்தையும் கண்டிப்பா ஃபுல்லா படிங்க. And NVIC is another important question. Interrupt behavior is another important question. So இது இல்லாம பாத்தீங்கன்னா லேட் அரைவல்ஸ், இன்டரப்ட் லேட்டன்சி. ரைட், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ரைட், இதுல வந்து இந்த இன்டரப்ட் பிஹேவியர்ல ஜஸ்ட் வந்து நெஸ்டட் இன்டரப்ட்னா என்ன, டெயில் செயினிங் இன்டரப்ட்னா என்ன, இதை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ரைட், ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் 4 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்திருக்கேன். மல்டி ப்ராசஸர் கன்ஃபிகரேஷன் and similarly typical development flow for this programming, and exception programming using interrupts and interrupt handler, software interrupts. As I said before, wherever you have interrupt and exception in this particular subject, kandipa adha padinga. Right, and in the 4 questions sure short ah padichirunga unit 3 la. Unit 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா once again memory and bus architecture and ICE and logic analyzer, யூசர் டெவலப்மெண்ட் டீபக்கிங் டூல்ஸ், இது எல்லாமே கன்ஃபார்மா படிச்சிருங்க. ரைட், இந்த கொஸ்டின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா NVIC ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க. சோ இதுல வந்து இந்த பர்டிகுலர் பெரிஃபரல்ஸ் உடைய NVIC, ADC and comparators, at least what is what now தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்பிளிட்டர்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஷோர் ஷார்ட்டா இந்த 3 கொஸ்டின் நீங்க படிச்சிருக்கணும். இந்த 4th கொஸ்டின் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. NVIC னா என்ன, ADC னா என்ன, comparators னா என்ன. ரைட், you have apart from this you have lot of things in this particular unit. So இந்த 4 questions நல்லா படிச்சிட்டீங்கன்னா it's good for you. And unit 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா as I said before, system architecture, processor architectures and image compression and video compression, இது இல்லாம approach for SoC design. இந்த 4 question படிச்சாவே போதும். பட் பார்ட் C ல இந்த ஏரியாஸ்ல இருந்து क्वेश्चन வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இத கோ த்ரூ பண்ணுங்க. ரைட், 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல இதுல வந்து வாஸ்ட் சிலபஸ்ன்றதுனால நிறைய நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். இப்போ 2 மார்க்ஸ் எப்படி சார் அப்ரோச் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொன்ன ஏரியாஸ் தாண்டி நம்ம நிறைய ஏரியாஸ் விட்டுருக்கோம். ரைட்டா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிட் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஏரியாஸ் ஃபுல்லாவே நம்ம விட்டுருக்கோம். ரைட், சோ இந்த ஏரியாஸ் ஃபுல்லாவே நம்ம விட்டுருக்கோம். ARM ஆர்க்கிடெக்சரை தாண்டி இது வரைக்கும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிருக்கோம். இந்த ஏரியாஸ்ல கண்டிப்பா இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ரெஜிஸ்டர்ஸ்னா என்ன, ஸ்டாக் பாயிண்டர், லிங்க் ரெஜிஸ்டர், ப்ரோக்ராம் கவுண்டர், ஸ்பெஷல் ரெஜிஸ்டர், இதெல்லாம் கார்டெக்ஸ் யோட பேசிக்ஸ். ரைட், சோ நம்ம எதெல்லாம் விட்டுருக்கோம். சிமிலர்லி இங்க பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ஸ், ரீசெட் சீக்வென்ஸ், இதெல்லாம் நம்ம விட்டுருக்கோம். நம்ம விட்ட கொஸ்டின்ஸ், விட்ட ஏரியாஸ்ல ஜஸ்ட் வாட் இஸ் வாட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் கவுண்டர்னா என்ன, ரைட், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ப்ரோக்ராம் கவுண்டர், ரெஜிஸ்டர், ஸ்டாக் பாயிண்டர், ரைட், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஸ்டாக் பாயிண்டர் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ தட் அப்படி பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால 2 மார்க்ஸ் எழுத முடியும். ரைட், பிகாஸ் ஆல்ரெடி நம்ம 16 மார்க்ஸ்ல படிச்சது 12 மார்க்ஸ்ல படிச்சிருக்கோம். அது இல்லாம மீதி ஏரியாஸையும் வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கணும்னா ஷோர் ஷார்ட்டா உங்களால 2 மார்க்ஸ் எழுத முடியும். சேம் திங் அப்ளிகபிள் ஃபார் யூனிட் 2. யூனிட் 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த சர்வீஸ் கால், சூப்பர்வைசர் அண்ட் பெண்டபிள், ரைட், இந்த சிஸ்டிக் டைம், இன்டரப்ட் பிஹேவியரம், ரைட், இதெல்லாமே நம்ம விட்டுருக்கோம். இந்த எல்லாமே வாட் இஸ் வாட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் யூனிட் 3ல நம்ம விட்ட ஏரியாஸ் ஒன்ஸ் அகைன் பாத்தீங்கன்னா அசம்பிளி, எக்ஸெப்ஷன், இன்டரப்ட்ஸ், ரைட், இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் செட்டிங் அப், MEU, பவர் மேனேஜ்மெண்ட், அதெல்லாம் என்னென்ன பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் சிமிலர்லி யூனிட் 4ல கண்டிப்பா இந்த ஜிபி டைமர்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். GPIOS என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். பவர் கண்ட்ரோல், ரீசெட், கிளாக் கண்ட்ரோல், ரைட், வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சிருக்கணும் நம்ம விட்ட டாபிக்ஸ்ல. ரைட், அண்ட் யூனிட் 5ல ஆல்மோஸ்ட் நம்ம 4 டாபிக்ஸ் படிச்சிருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்போ இந்த சிப் பேசிஸ், சைக்கிளிக் டைம், ரைட், அண்ட் ஆஃப் கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரியலபிலிட்டி அண்ட் கன்ஃபிகரபிலிட்டி, இதெல்லாமே வந்து வாட் இஸ் வாட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி பாத்தீங்க அப்படின்னா ஷோர் ஷார்ட்டா உங்களால ஒரு 2 மார்க்ஸ் ஆகுது இந்த சப்ஜெக்ட்ல உங்களால எழுத முடியும். ரைட், சோ நான் சொல்ற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாம
கண்டிப்பா படிங்க. ஷோர் ஷார்ட்டா நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும் இந்த சப்ஜெக்ட்ல. So today what we have seen is we have seen important questions for this subject IoT processes. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.